வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நெகிரி சம்பிலான் அரசியல் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி. ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க அம்னோ பக்கத்தான் ஒப்புதல். நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் நிலவி வரும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒற்றுமை அரசாங்கத்தில் தங்களது ஒத்துழைப்பை தொடர்ந்து பேணிக் காக்க அம்னோ மற்றும் பக்கத்தான் ஹராப்பான் ஆகிய கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளன. இதன் மூலம் மாநிலத்தின் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நலன் ஆகியவற்றின் மீதான தங்கள் உறுதிப்பாட்டை அவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. பிரதமரும் பக்கத்தான் ஹராப்பான் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அமட் ஜஹித் அமிடி ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கிய ஆலோசனை கூட்டமானது புத்ராஜயாவில் இன்று மாலை நடைபெற்றது. அக்கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவானது எடுக்கப்பட்டதாக பக்கத்தான் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மற்றும் அம்னோ பொதுச் செயலாளர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி ஆகியோர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும் எதிர்காலத்தில் மாநில அரசாங்கத்தில் எடுக்கப்படும் சர்ச்சைக்குரிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அவை உடனடியாக அம்னோ பக்கத்தான் ஹராப்பான் தலைமை ஆலோசனை குழுவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்ற புதிய செயல்முறையிலும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மந்திரி பசார் அமீனுடின் ஹருனுக்கான தங்களது ஆதரவை திரும்ப பெற்றதால் ஏற்பட்ட அரசியல் பரபரப்பை தொடர்ந்து இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அட்டர்னி ஜெனரல் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பதவிகளை பிரிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு சம்பந்தப்பட்ட மசோதாவை விரைவில் முடிவு செய்வதை இலக்காக கொண்டுள்ளது. முன்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் மீதான மேலதிக ஆய்வுக்கு பிறகு இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சட்ட சீர்திருத்தங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மான் சயீத் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். வரும் மே 18ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி கூட்டத்திற்கு முன்பாக பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய அறிக்கையுடன் மசோதாவையும் முடிவு செய்வது அக்குழுவின் நோக்கமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று தாம் தலைமை தாங்கிய 5வது குழு கூட்டத்தில் மசோதாவை வரைவு செய்வதில் கவனம் செலுத்தியதாகவும் அசலினா குறிப்பிட்டுள்ளார். மேன்மை தங்கிய பஹாங் மாநில சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா, சிங்கப்பூரின் மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் மற்றும் அவரது மனைவி ஹோச்சிங் ஆகியோரை இன்று செவ்வாய்க்கிழமை இஸ்தானா அப்துல் அசீஸ் அரண்மனையில் நேரில் சந்தித்தார். இச்சந்திப்பில் சுல்தானின் துணைவியார் துன்கு அசீசா அமீனா மைமூனா இஸ்கண்டாரியா மற்றும் பஹாங் மாநில பட்டத்து இளவரசர் தங்கு அசனால் இப்ராஹிம் அலாம் ஷா ஆகியோர் உடன் இருந்தனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற கலந்துரையாடலில் பஹாங் மற்றும் சிங்கப்பூர் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் எதிர்கால கூட்டாண்மை வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பஹாங் மாநில அரண்மனை தெரிவித்துள்ளது. மதிய விருந்திற்கு முன்பு விருந்தினர்களுக்கு அரண்மனை வளாகத்தை சுற்றி காட்டும் விதமாக சுல்தான் அவர்களுடன் வலம் வந்தார். கடந்த மே 4ஆம் தேதி மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ வருகை புரிந்துள்ள லீ வரும் 8ஆம் தேதி வரை பஹாங் மற்றும் திரங்கானுவிற்கு 5 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரம்பானில் நாளை மாலை நடைபெறவுள்ள பக்கத்தான் ஹராப்பானின் மிகப்பெரிய அளவிலான பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக போலீஸ் அறிவித்துள்ளது. பரோயில் உள்ள துவன்கு அப்துல் ரஹ்மான் மைதானத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதற்காக நாளை மாலை 7 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை சாலைகள் மூடல் அமலில் இருக்கும் என மாநில போலீஸ் தலைவர் அஸ்ஹார் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். அதன்படி தமான் பாரோய் ஜாயாவில் உள்ள ஜலான் கிடிடி, லொரோங் கிடிடியில் உள்ள 1 முதல் 7 வரையிலுள்ள சாலைகள் மூடப்பட உள்ளன. குறிப்பாக லொரோங் கெடிடி 1 முதல் 7 வரையில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் மாற்று வழிகளாக ஜலான் பர்சியாரான் மிரா மற்றும் ஜலான் டாகாங் சாலைகளை பயன்படுத்துமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. இப்பொது கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முக்கிய உரையாற்ற உள்ளார். அவருடன் ஜாசேகா பொதுச் செயலாளர் லோக்சியூ ஃபுக், அமனா தலைவர் முகமது சாபு, பக்கத்தான் ஹராப்பான் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மற்றும் ஜாசேகா தலைவர் கோபிந்த் சிங் டியோ உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் மேடையை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வசிப்பவர்களை குறிவைத்து இணைய மோசடியில் ஈடுபடும் கும்பல் ஒன்றை மலேசியாவில் ஆடம்பர குடியிருப்பு ஒன்றில் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடத்தப்பட்ட மக்காவ் மோசடி என்று அழைக்கப்படும் 22 பேர் அடங்கிய அக்கும்பலில் மலேசிய பிரஜைகள், தைவான், பாகிஸ்தான் மற்றும் இந்திய பிரஜைகள் அடங்கியுள்ளதாக புகிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குநர் ருஸ்டி ஈசா தெரிவித்துள்ளார். மேலும் இன்ஸ்பெக்டர் சுனில்குமார் என்ற பெயர் குறியீட்டுடன் டெல்லி போலீஸ் சீருடை
ஆடைகளை அணிந்து போலீஸ் உயர் அதிகாரி போல நடித்து காணொலி அழைப்புகள் மூலம் இந்தியாவைச் சேர்ந்தவர்களிடம் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஏப்ரல் 24ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் 13 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று அமெரிக்காவில் உள்ளவர்களை காதல் வலையில் விழ வைக்கும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதையும் போலீசார் கண்டறிந்து அவர்களை கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் வங்சமாஜுவில் 2 மைகார்ட் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மானிய விலை பெட்ரோலை வாங்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட வங்காளதேசத்தைச் சேர்ந்த பெட்ரோல் நிலைய ஊழியருக்கு கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 10,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 51 வயதான ஜக்கீர் ஹுசேன் என்ற அந்த நபர் தன் மீது சுமத்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் நீதிபதி ஐனா அசாரா அரீஃபின் முன்னிலையில் ஒப்புக்கொண்டார். உரிய அனுமதி அல்லது நியாயமான காரணம் இன்றி லிம் மெய் சியூ என்ற நபருக்கு சொந்தமான மைகார்ட்டை பயன்படுத்தி ஷெல் பெட்ரோல் நிலையத்தில் மானிய பெட்ரோல் வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அதேபோல் மற்றொரு குற்றச்சாட்டில் யாப் தின் வே என்பவரின் மைகார்ட்டை பயன்படுத்தி ஜக்கீர் பெட்ரோல் வாங்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my புகிட் அமான் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை இயக்குனர் யுஸ்ரி அசான் பஸ்ரி கூட்டரசு பிரதேச போலீசின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பரில் அப்பதவியில் இருந்து அஸ்மி அபு கசீம் ஓய்வு பெற்ற பிறகு இடைக்காலமாக அப்பொறுப்பை அதன் துணை இயக்குனர் ஃபிசோல் சலே ஏற்று செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் அப்பதவிக்கு யுஸ்ரி அசான் பஸ்ரி தற்போது பொறுப்பேற்றுள்ளார். இதற்கு முன்பாக புகிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவராக பொறுப்பு வகித்த யுஸ்ரி அசான் இவ்வாண்டு ஜனவரி மாதம் புகிட் அமான் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறைக்கு மாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1.1 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் இன்று ஆஜரான முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி சுமார் 7 மணி நேரங்கள் வாக்குமூலம் அளித்துள்ளார். இன்று காலை 10 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு ரஃபீசி வருகை புரிந்ததாகவும் அவரிடம் மாலை 7 மணி வரையில் தொடர் விசாரணை நடைபெற்றதாகவும் SPRM மூத்த விசாரணை இயக்குனர் அஃபாஸ் நசார் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஃபீசி தொடர்ந்து 3வது நாள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இந்நிலையில் நாளை பிற்பகலில் மீண்டும் SPRM தலைமையகத்திற்கு விசாரணைக்காக அவர் வருவார் என அஃபாஸ் நசார் தெரிவித்துள்ளார். டமன்சரா பிரடானா பகுதியில் உள்ள கடை தெருவில் 2 கத்திகளுடன் அட்டகாசம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை 7 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததை அடுத்து டமன்சரா போலீஸ் நிலையத்தில் இருந்து குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுடின் மமாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கட்டிடத்தின் பக்கவாட்டு படிக்கட்டில் 2 கத்திகளுடன் நின்றிருந்த நபரை கண்டறிந்து அவரை கைது செய்ததாகவும் ஷம்சுடின் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தின் போது பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மதுபோதையில் கார் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் வாகனம் மோதியதில் வயதான தம்பதியர் உயிர் இழந்த சம்பவம் தற்போது குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக விசாரிக்கப்படுகிறது. விபத்திற்கு பின்னர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 24 வயது ஓட்டுநர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு தலைவர் ஜம்சூரி ஈஷா தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு உதவுவதற்காக அவர் மே 11ஆம் தேதி வரை 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு தற்போது குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் தொடர்ந்து விசாரிக்கப்படுவதாகவும் ஜம்சூரி குறிப்பிட்டுள்ளார். இப்போ தமான் டேச அமான் பகுதியில் நேற்று 70 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் சம்பவம் நடந்த நேரத்தில் போதையில் இருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலைக்கான நோக்கம் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முன்பு மனநல சிகிச்சை பெற்றவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேவேளையில் அவர் கைது செய்யப்படும் போது போதையில் இருந்ததாகவும் சம்பவ இடத்தில் பல பீர் டின்கள் மீட்கப்பட்டதாகவும் பேரா மாநில போலீஸ் தலைவர் நோர் இஷாம் நோர்டின் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
ஜோஹர் மாநிலம் பாரிட் சுலோங் அருகிலுள்ள SK ஸ்ரீ மைமூன் பள்ளி நுழைவாயிலில் வேன் மோதியதில் 8 வயது மாணவி உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவி நூர் ஐனி உமைரா ஃபாரிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் 2ஆம் ஆண்டு மாணவியான அவர் இன்று மதியம் சுமார் 12:40 மணியளவில் பள்ளி முடிந்து வெளியேறும் போது வேன் மோதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அம்மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.